கனிம வளத்துறையில் நமக்கு கிடைச்ச ஆதாரப்படி 24 குவாரிகளை 250 கோடி ரூபா வரணும். இவர் காலகட்டத்தில் தான் அதை ரிவைஸ் பண்ணி 14 கோடியாக மாற்றினாங்க. இப்போது தாவேக அரசில் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் எல்லா மாவட்டங்களுக்கு போகிறாரு, குவாரிகளை பார்வையிடுறாரு, ட்ரோன் சர்வே எடுக்கிறாரு, வெளியிடுறாரு, இப்போ வெளியிட போகிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. திமுக இருந்த வரைக்கும் ஒரு குவாரியோட ட்ரோன் சர்வே வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருக்கீங்க. தொகுதி அங்கே மட்டும்தான் கவுண்ட் படி, அதாவது ஆதாரப்படி அந்த தொகுதியில் அதிக குவாரி 700 கோடி எடுத்திருக்காங்க. ஆமாம், அப்ராக்சிமேட்லி 700 கோடி ரூபா அரசுக்கு வருவாய் வந்திருக்கணும். ஆனால் எவ்வளோ வந்தது? 14 கோடிக்கு ரிவைஸ் பண்ணுறாங்க. அதில் இஎம்ஐயில் கொடுக்குறாங்க. இஎம்ஐயில் அப்போன்னா இந்த ஆத்து மணல் சார், அதுவும் இந்த கவுண்டெல்லாம் இன்னும் வெளியிலேயே வரல. ஆனால் இந்த குவாரிகள் சம்பந்தமான, மணல் சம்பந்தமான, கனிம வளங்கள் சம்பந்தமான தொடர்ந்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குல்ல. அப்போ இதை திமுக அரசு உண்மையாக நாங்கள் மக்களுக்கு வேலை செஞ்சுருக்கோம்னு சொல்கிறதா இருந்துச்சுன்னா இந்த கனிம வளங்களை ஏன் இன்னும் முறைப்படுத்தலை? 30,000 ஏறக்குறைய துரைமுருகன் கணக்கு பார்த்தா ஏறக்குறைய 50,000 கோடி வருஷத்துக்கா? அவர் பதில் சொல்லணும். வருஷத்துக்கா இல்லை 5 வருஷத்துக்கா சார்? இது வருஷத்துக்கு வந்திருக்கலாம். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே மதுரையில் ஒரு மலை இருந்ததாம், ஒரு குன்று இருந்ததாம். ஆனால் இந்த கடந்த 5 ஆண்டுகளாக அந்த குன்றே காணாமல் போயிடுச்சு, அங்கே இல்லை, தரமட்டமாக இருக்குது அப்படின்றாங்க. அப்போ டிஎம்கே ஆட்சி தான் இருந்தது. இவங்க ஃப்ரீ அண்ட் ஃபேராக விசாரிக்க மாட்டாங்க அப்படின்றதுனால சிபிசிஐடிக்கு மூவ் பண்ண சொல்லி கேட்டோம். போன வாரம் தீர்ப்பாயிருக்கு, சிபிசிஐடிக்கு அந்த வழக்கு போயிருக்கு. அப்பனா அப்பாவுக்கு இன்னும் கொஞ்சம் ஆப்பு 2000 கோடி ரூபா 4000 கோடி ரூபா பேக்கேஜ் கதைகளை மேரி பிரியா அவர்கள் சொன்னாங்க. எவ்வளோ பேக்கேஜுகளுக்கு இந்த மாதிரி மழைநீர் வடிகால் 4000 கோடி ஒரு பிட்டு நிற்காது சென்னையில் என்னங்க? அதுல நம்ம காது தான் ரொம்ப கஷ்டம். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அறப்போர் இயக்கத்தின் ராதாகிருஷ்ணன் அவர் சந்திப்பு வரும் சார். வணக்கம் சார். வணக்கம் 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 சார். உண்மையில் அடுத்து எதில் கண்டுபிடிச்சிருக்கீங்க சார்? இல்லை, நம்ம ஏற்கனவே அந்த குவாரி ஒன்று நிற்கிது, அது ரொம்ப நாளாக பெண்டிங்கில், அது ரிவைஸ் பண்ண சொல்லுங்க. ஏற்கனவே ரிவைஸ் பண்ணிட்டாங்க. பாவம் சார், துரைமுருகனுக்கு ஏற்கனவே 83 வயசாயிடுச்சு சார். அவர் விட்டுருங்க சார். ஏதாவது உங்ககிட்ட எவிடன்ஸ் கிடச்சிருக்கு? இல்லைங்க, அவர் தாராளமாக அவருக்கு இல்லை 2 பதில் சொல்லணும். ஒன்று, லா யூனிவர்சிட்டிக்கு அவர் தான் பதில் சொல்லணும். அப்போ சட்டத்துறை அமைச்சராக அவர் தான் இருந்தார். லா யூனிவர்சிட்டியில் 10 காலேஜுக்கு 3 நாளில் அப்ரூவ் பண்ணுறாங்க. 3 நாளில் எப்படி அப்ரூவ் பண்ணாங்கன்னு விளக்கம் கேட்டோம். அவர் கடைசி வரைக்கும் வாயே திறக்கலை. ஒன்று, ஏன்னா நீங்கள் 3 காலேஜ், ஒரு காலேஜுக்கு போனால் 1 நாள் ஆகும். ஆனால் 10 காலேஜுக்கு 3 நாளில் அப்ரூவ் பண்ணாங்க. என்ன ஹெலிகாப்டர் ஏதாவது வாங்கி கொடுத்தாரா என்னன்னு தெரியல. முதலமைச்சர் அப்போ இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து துரைமுருகனுக்கு ஸ்பெஷல் ஏற்பாடில் ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்து, அவர் அந்த ஹெலிகாப்டரை லா யூனிவர்சிட்டி கொடுத்து, லா யூனிவர்சிட்டியோட இன்ஸ்பெக்ஷன் டீம் வந்து அப்படியே ஹெலிகாப்டர் போய் ஜம்ப் பண்ணி இறங்கி எந்தெந்த காலேஜ், அந்த 10 காலேஜ் இன்ஸ்பெக்ஷன் பார்த்துருப்பாங்க. ஆமாம், அந்த சிவாஜி படத்தில் வந்த மாதிரி இறங்கி உடனே போய் பார்த்து அப்படி கண்ணிலே ஸ்கேன் பண்ணிட்டு உடனே அப்ரூவ் பண்ணாங்களா? அப்படிதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் லைப்ரரி இருக்கு, இப்போ பேராசிரியர்லாம் எல்லாருமே சூப்பராக நடக்குதுன்னு சர்டிஃபிகேட் பண்ணாங்களான்னு தான் கேட்டோம். அதுலேயே அடித்தாரு. அப்புறம் கனிம வளத்துறை, அதில் சார் கனிம வளத்துறையில் நமக்கு கிடைச்ச ஆதாரப்படி 24 குவாரிகளை 250 கோடி ரூபா வரணும். இவர் காலகட்டத்தில் தான் அதை ரிவைஸ் பண்ணி 14 கோடியாக மாற்றினாங்க. நாம் அன்னைக்கு நினச்சிருந்தா கூட, இப்போது தாவேக அரசில் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் எல்லா மாவட்டங்களுக்கு போகிறாரு, குவாரிகளை பார்வையிடுறாரு, ட்ரோன் சர்வே எடுக்கிறாரு, வெளியிடுறாரு, இப்போ வெளியிட போகிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவர் இருந்தார்ல, இவர் தானே அரசாணை போட்டார் எல்லா குவாரிகளுடைய ட்ரோன் சர்வே எடுக்கிறோன்னு. திமுக இருந்த வரைக்கும் ஒரு குவாரியோட ட்ரோன் சர்வே வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஒரே ஒரு தொகுதியில் அப்பாவு சபாநாயகராக இருந்தார் இல்லையா? ஆமாம், அவர் தொகுதியில் தான் தமிழ்நாட்டிலே அதிகப்படியான தொகுதி. அங்கே மட்டும்தான் கவுண்ட் படி, அதாவது ஆதாரப்படி அந்த தொகுதியில் அதிக குவாரி அங்கே தான் அதிக குவாரி 700 கோடி எடுத்திருக்காங்க. ஆமாம், அப்ராக்சிமேட்லி 700 கோடி ரூபா அரசுக்கு வருவாய் வந்திருக்கணும். ஆனால் எவ்வளோ வந்தது? 14 கோடிக்கு ரிவைஸ் பண்ணுறாங்க. அதில் இஎம்ஐயில் கொடுக்குறாங்க. இஎம்ஐ அந்த 14 கோடி. ஆமாம், 700 கோடி வர வேண்டியதுக்கு வெறும் 14 கோடி தான் வந்து. நீங்கள் வரணும், அதுவே இன்னும் முழுசாக வரலை. ரிவைஸ் பண்ணதே தப்பு. நம்ம அப்போ அவர்கிட்ட என்ன சொன்னோன்னா, இது திருநெல்வேலியில் மட்டுமே 54 குவாரிகள் இது மாதிரி இருக்குது. தமிழ்நாடு முழுசும் பார்த்திங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 15,000 கோடி 20,000 கோடி வருவாய் வரணும்.
ரூபா 2 ரூபா இல்லை, தமிழகம் முதலிற்கு முழுசும். அது மூலமா 20,000 கோடி கிட்ட வரணும். ஆனா வந்தது எவ்வளவு சார்? இது வரைக்கும் அந்த கவுண்டே அவங்க வெளியிடவே இல்லையே. எவ்வளவு? அந்த 700 கோடியிலேயே 14 கோடியா மாத்தின ஆட்கள் இவங்க. ஓ, அப்படி இருக்கும்போது மற்ற கணக்கெல்லாம் எங்க இருந்தா நம்ம கேட்குறோம். அப்பன்னா இந்த ஆத்து மணல் சார், அதுவும் அந்த கவுண்டெல்லாம் இன்னும் வெளியிலேயே வரல. ஏற்கனவே ஐஐடில ட்ரோனை வச்சு எவ்வளவு டெப்த் போச்சு, இடி எல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ அதில் எவ்வளவு சார்? இதில் அவங்க வந்து சேட்டலைட் மேப்போட ஃபிக்ஸ் பண்ணி டேட்டா கொடுக்கணும், உட்காந்த இடத்துல பண்ணுறதுக்கான எல்லா ஃபீஸிபிலிட்டியும் இருந்தது. இவர் உட்காந்து நினைச்சிருந்தா கூட அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கா சார்? இல்லை, அதுக்கானதா மணல் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே R&D பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது ஆர்டிஐ போட்டிருக்கோம். ஆமாம். ஆனால் கல்குவாரிகள் சொன்னால் வி ஹாவ் எனஃப் டாக்குமெண்ட். அடுத்த தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அங்க போகுமா? கண்டிப்பா போக வேண்டிய தேவை இருக்கு. FIR போடுவாங்களா துரைமுருகன் மேல? நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா விசாரிக்கிட்டு தான் சொல்றோம். ஏன்னா நீங்க டிஎம்கே உடைய பொன்முடி அவர்கள் இருந்தார்ல. ஆமா சார். பொன்முடியோட பையன் மீது ஏற்கனவே அந்த செம்மண் அவங்க தான் ரிலீஸ் ஆயிட்டாங்க. அவர் அந்த துறை நீதிமன்றம் உத்தம புத்தர்ன்னு சொல்லிச்சே சார். திரும்ப ஏதோ விசாரணை நடக்குது, திரும்ப ஏதோ ரீஓபன் பண்ற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதுல அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, அவருடைய ஆட்சி காலத்துல அவரோட இருந்து அவர் மகனுக்கே வந்து நீங்க கொடுத்தது ஃபேவரிட்டிசம் பண்ணியிருக்கீங்கன்றது அது ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு தகவல் தானே, அதை தானே நம்ம சொல்கிறோம். அப்போது திமுக வந்து இந்த கனிம வளங்கள் மீது நமக்கு என்ன கேள்வினா, இப்போ அவர் கன்விக்ட் ஆகலை, நிரூபிச்சிருக்கிறார், குற்றவாளி இல்லை, அது ஒரு பக்கம். ஆனால் இந்த குவாரிகள் சம்பந்தமான, மணல் சம்பந்தமான, கனிம வளங்கள் சம்பந்தமான தொடர்ந்து பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குல்ல. அப்போ இதை திமுக அரசு உண்மையாக நாங்கள் மக்களுக்கு வேலை செஞ்சுருக்கோன்னு சொல்கிறதா இருந்துச்சுன்னா இந்த கனிம வளங்களை ஏன் இன்னும் முறைப்படுத்தியிருந்தால் எவ்வளவு 1000 கோடி குவாரியில மட்டும் கோடி கல் குவாரியில அப்பனா இந்த மணல்லாம் எடுத்தா அது இன்னொரு 20-30,000 கோடி வரும். 30,000 ஏறக்குறைய துரைமுருகன் கணக்கு பார்த்தா ஏறக்குறைய 50,000 கோடி வருஷத்துக்கா? அவர் பதில் சொல்லணும். வருஷத்துக்கா இல்ல 5 வருஷத்துக்கா சார்? இது வருஷத்துக்கு வந்திருக்கலாம், வருஷத்துக்கு நிறைய இருக்கலாம். இது டாஸ்மார்க் நம்ப இருக்க வேண்டியது இல்லை சார், மக்களை பொழிச்சு வச்சிருக்கலாம் சார், குடிகாரன் ஆக்கி இருக்க வேண்டியது இல்லை. இப்போ நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா அங்கதான் நிக்கிறோம். இப்போ இந்த இதை முறைப்படுத்தியிருந்தேன். இப்போ நம்ம உதாரணத்துக்கு அந்த இடத்துல மட்டுமே நமக்கு கொடுத்த குவாரியோட கவுண்ட்டு 50ன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அங்கே இயங்குறது 100 இயங்குது. தமிழ்நாடு முழுசும் இயங்குற குவாரிகள் 4000னா 8000 குவாரி இன்னும் கூடுதலாக இயங்குது அப்படின்னு 4000 கணக்கு. ஒரு உதாரணத்துக்கு இன்னொரு 4000 பிளாக் அக்கௌண்டட்ல நடக்குது. ஒரு சர்வே நம்பருக்கு வாங்குறாங்க, இந்த இடம் சர்வே நம்பருக்கு. அவங்க இங்கேருந்து ஒரு 300-400 மீட்டர்ல இன்னொரு குவாரி தோன்றாங்கன்னா அதை போய் இன்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது யாரு? துரைமுருகன் டீம். ஆமா, எங்க டெண்டர் அது வரைக்கும் தானே எடுக்க முடியும் இவங்கள. இப்போ இது போன்ற அவங்க இந்த அப்ரூவல் வாங்கி நிறைய அன்ஆத்தரைஸ் குவாரிகள்லாம் தோன்றிருக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டோம். அது கணக்கே கிடையாது. அப்போ நமக்கு கேள்வி என்னன்னா அந்த பணம்லாம் ரெக்கவரி, அதாவது டெண்டர் விட்ட குவாரி மூலமாக ஒரு 20,000 வரணும்னா இவங்க தனியாவே வேற கணக்கில் இல்லாம குவாரி நடத்திருக்க, அப்போன்னா அது எங்கேயோ போகல. மகாதேவன துரைமுருகன் இந்த வயசுல இந்த இதுல டெண்டர் வராது, அனுமதி தான் வழங்குவாங்க. அரசு நடத்தலாம், ஆமா நடத்தினா டெண்டர் கொடுப்பாங்க. ஆமா அவங்க இதுதானே. ஆமா இந்த இதுல இவ்வளவு டெப்த்ல இவ்வளவு ஆழத்துல இருக்கு, அவன் தான் பாதாளத்துக்கு போறானே சார். நீங்க வீடியோல பாத்தீங்கன்னாலே மதுரையில ஒரு மலை இருந்ததாம், ஒரு குன்று இருந்ததாம். ஆனால் இந்த கடந்த 5 ஆண்டுகள்லாம் அந்த குன்றே காணாமல் போயிடுச்சு, அங்கே இல்லை, தரமட்டமாக இருக்குது அப்படின்றாங்க. சேலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மலைக்கு நடுவில் வெளியில் தான் அந்த படம் தெரியுது, அந்த குவாரி இருக்கிறது போல் நம்ம படத்தில் பார்க்க முடியுது. ஆனால் நடுவில் உள்ளுக்குள்ளே நோண்டி எடுத்துகிட்டு வந்து அவ்வளோ மலை எந்த அளவுக்கு ஹைட் இருந்தோ அந்த அளவுக்கு ஆழமாக தோண்டி அவ்வளோ ஆழமும் கீழேயும் எடுத்துருக்குறாங்க அப்படின்றதுமே பார்க்குறோம். திருப்பூரில் பார்த்தீங்கன்னா மலை, கிருஷ்ணகிரி பெல்ட்லேயும் திருப்பூர் பெல்ட்லேயும் மலையே காணுன்றாங்க சார். 5 வருஷத்துக்கு முன்னால இங்க ஒரு மலை இருந்தது சார். என்ன சார் இது, நீங்க என்ன வடிவேலு கதையை சொல்ல கணத்தை காண மலையை காண ஆக்கிட்டாங்க. கணன்னா கூட ஒரு 50 அடி 100 அடி 150 அடிங்க. இதெல்லாம் எவ்வளவு 2000 மீட்டர் 1000 டாக்குமெண்ட்லாம் வச்சிருக்கீங்களா சார்? இன்னும் நிறைய டாக்குமெண்ட் கொடுத்துருக்கீங்க, இன்னும் வந்துகிட்டு இருக்கு. இப்போ டிவிஎஸ் கிட்ட கொடுத்துருக்கீங்க. டிவிஎஸ்சில ஏற்கனவே அந்த நெல்லை சம்பந்தமானது முழு ஆவணம். அதான் நீங்க தான் தர்மடி வாங்கிட்டு வந்தீங்களா? ராதாபுரத்து அதே அப்பாவை தொகுதியில் நீங்க தர்மடி வாங்கிட்டு வந்தீங்க. நம்ம என்ன கேட்கிறோம்னா இங்க வந்து தாக்குதல் ஈடுபடுத்தினதுமே சரி நம்ம விட்டுருங்க, ஒரு பெரியவர், அதுவும் ஒரு வீடுலாம் டேமேஜ் ஆகுதுன்ட்டு இது. ஆமாம், பியூசிஎல்லுடைய நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி, ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மூத்த வழக்கறிஞர்.
அவர் தான் அந்த பேனல்லே லீட் பண்ணுறார். வந்திருந்தவங்க மக்களும் கருத்து கொடுக்க வந்திருக்காங்க. ஆனால் அந்த தாக்குதல் ஈடுபட்டவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து குவாரி ஓனர்கள் எங்களோட கருத்துக்களை கேட்கணுன்றாங்க. நாங்கள் குவாரி ஓனர்கள் கருத்து கேட்குறதுக்கு மறுப்பு சொல்லலை, வரிசையில் வாங்க சொல்லுங்கன்னு தான் சொன்னோம். அவர் தான் சொல்கிறாரு, சுரேஷ் சார் அவர் தான் சொல்கிறாரு, இங்கே எல்லாருடைய கருத்துக்களும் கேட்போம், டாக்குமெண்ட் பண்ணுவோம், யார் இருந்தாலும் நீங்கள் அமருங்க உட்காருங்க சொல்லுங்கன்றாரு. அவரை போய் அவ்வளோ கொடூரமான தாக்குதலை ஈடுபடுத்தி நம்ம கேள்விப்பட்டதில் வெளியிலலாம் ஆளுங்க நிறைய பேர் இருந்தாங்களா வந்து அடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டோம். சரி, இப்போ நம்ம போராடி அந்த கொடுத்த எஃப்ஐஆருக்கு இன்னைய வரைக்கும் சுரேஷ் சார் கூப்பிட்டு விசாரிக்கலங்க. அப்படிங்களா சார்? இப்போ இனிமேல் நடக்கும். இந்த தாவைக்க ஆட்சி வந்திருக்குல்ல, நம்ம என்ன பண்ணணும், ஆட்சியில் அது விசாரிக்கணும், அவங்களே விசாரிப்பாங்களா? விசாரிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்போ டிஎம்கே ஆட்சி தான் இருந்தது, இவங்க ஃப்ரீ அண்ட் ஃபேராக விசாரிக்க மாட்டாங்க அப்படின்றதுனால சிபிசிஐடிக்கு மூவ் பண்ண சொல்லி கேட்டோம். போன வாரம் தீர்ப்பாயிருக்கு, சிபிசிஐடிக்கு அந்த வழக்கு போயிருக்கு. அப்பன்னா அப்பாவுக்கு இன்னும் கொஞ்சம் ஆப்பு விசாரிக்கிறது தான் தெரியும். நீங்க தானே ஆப்பு வைக்கிறீங்களா சார்? இல்லைங்க, நம்ம அவங்க செஞ்ச தவறுகள் ஆதாரங்களை திருட்டியது வெளியில வரும். சரி சார், நம்ம எதுவுமே சொல்ல, இது எல்லாமே ஆர்டிஐல கிடைச்ச டாக்குமெண்ட், அரசாங்கத்தோட ஆவணம். நம்ம ஏதோ இல்லை எழுதிட்டு வந்து சொல்ல, ஒரு வரி ஒரு டாட் கூட நம்ம வைக்கல. இதே கவர்மெண்ட் கொடுக்குற ஆர்டிஐல அப்பாவு அவர்களுக்கு உண்மையாகவே கட்ஸ் இருந்ததுன்னா அவர் நடந்த குவாரிகளில் பணத்தை வெளியிட சொல்லுங்க, எவ்வளவு குவாரிகள் வெளிப்படையாக வந்திருக்குன்னு. அங்கே என்ன நடந்தது, அதே மாவட்ட பொறுப்பில் இருந்தவங்களுக்கு டிஎம்கேல பொறுப்பு ஏன் கொடுக்குறீங்க? சரி சார், அடுத்தது இன்னொரு பெரிய டிபார்ட்மெண்ட் சார், ரேஷன். இது ரேஷன் சார், அது எப்படி சார்? அது ஏன்னா அது ஃப்ரீ தானே, எல்லாமே ஃப்ரீ தானே. இல்லை, ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டு வகையான மோசடி இருக்குது. ஒன்று வந்து ஏடிஎம்கே காலகட்டத்தில் நடந்ததுமே இருக்குது, டிஎம்கே காலகட்டத்தில் நடந்ததுமே இருக்குது. இந்த அரிசி விலை, பருப்பு, பாமாயில் கொள்முதல் பண்ணும்போது மார்க்கெட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, நம்ம வீட்டுக்கு அரிசி வாங்குறப்போ என்ன பண்ணுவோம், ஒரு 10 கடையில் கேட்போம், அட்லீஸ்ட் ஒரு 4 கடையில் கேட்போம். ஒரு மூட்டை அரிசி 25 கிலோ எவ்வளோப்பா, 1000 ரூபா. அதே அரிசி அங்கே என்ன ரேட்டு வருது, 1020 ரூபா. இன்னொரு கடையில் ஒரு ரேட்டு சொல்கிறாங்க, எனக்கு 10 மூட்டை வேணும்ப்பா. அப்போ என்ன சொல்லுவான், இருக்கிற ரேட்டை விட கொஞ்சம் குறைச்சிப்பாங்க, இன்னும் குறைச்சி கொடுங்க, எனக்கு ஒரே இடத்துக்கு போகுது. எல்லாரும் 1000 ரூபா சொல்கிறாங்கன்னா ஒருத்தர் 950 ரூபா சொல்கிறாங்கன்னா அங்கே தான் நம்ம வாங்குவோம். பட் இங்கே என்ன நடந்திருக்குன்னா, 95 ரூபா இருக்க வேண்டியதுக்கு 105 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறீங்க, 100 ரூபா இருக்கணும் 115 ரூபா போட்டு வாங்கியிருக்கீங்க. அதோட இழப்பு மட்டும் 228 கோடி, 2028 கோடி வணிகத்துறையில். ஆமாம், கொள்முதல் பண்ணது, அதாவது ஆமாம் கொடுத்தது கொள்முதல் பண்ணது. இது வரைக்கும் அது விசாரிக்கப்படலை, எஃப்ஐஆர் ஆகலை. அது ஒரு பக்கம். அது தரம் குறைந்தது அரிசி. அந்த 2500 கோடி சொல்றீங்களா, 2028 கோடி, 28 அதுக்கான ஆதாரங்களோட சேர்த்து அனுப்பியாச்சு. இப்போ இருக்கக்கூடிய அரசு எஃப்ஐஆர் போடும் நம்ம நம்புகிறோம். இது ஒரு பக்கம். இன்னொன்று என்னன்னா, டிஎம்கே ஆட்சி வந்ததுக்கு பிறகு இவங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு டெண்டர் போடுறாங்க. அதாவது அரிசி இப்போ ரேஷன் கடையில் கொடுக்குறாங்கல்ல, இது எங்கே கொள்முதல் பண்ணுவோம், விவசாயிகளுடைய அந்த ஃபார்ம்லேருந்து கொள்முதல் பண்ணுவாங்க, வயல்வெளி. ஆமாம், அது குடோனில் கொண்டு வருவாங்க. இப்போ இங்கேருந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க கொள்முதல் நடந்தது. ஆமாம், நெல் கொள்முதல் பார்க்கணும்ல. கொள்முதல்லேருந்து மையங்களுக்கு கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஒரு குடோன், இதுக்கு ஒரு ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க. 8 கிலோமீட்டர் அதிகபட்சம், ஒரு ட்ரிப்பு அதிகபட்சம் 8 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் கிலோமீட்டருக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். இப்போ இங்கே வயல்வெளியிலேருந்து அந்த மையங்களுக்கு கொண்டு வரது, மையங்கள்ல இருந்து திரும்ப அரவைக்கு கொண்டு போறது. ஆமா, அரவையில் அந்த தூசிகள்லாம் போக்குனதுக்கு பிறகு திரும்பவும் மையத்துக்கு கொண்டு மையங்கள்ல இருந்து ட்ரெயினுக்கு கொண்டு போறது. ஏன்னா தமிழ்நாடு முழுசு சர்க்குலேட் ஆகணும். அப்போ அதே போல் ட்ரெயினில் இருந்து வேற ஒரு மாவட்டத்துக்கு வந்த உடனே அங்கேருந்து ட்ரெயினில் இருந்து திரும்ப மையங்களுக்கு கொண்டு போகிறது. மையங்களுக்கு கொண்டு போனதுக்கு பிறகு அந்த ரேஷன் கடைகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. இந்த வேலை எல்லா இடத்துலையும் டிரான்ஸ்போர்ட் நடக்குதுல்ல. ஆமாம் சார். இதுக்கு ஒரு டெண்டர் போட்டாங்க. இந்த டெண்டர் வந்து மார்க்கெட் ரேட்டோட கூடுதலாக இருக்குன்னு நம்ம வெளிப்படுத்தணும். 295 ரூபா ஒரு ட்ரிப்புக்கான அளவாக லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு. ஆனால் பட்ஜெட்டில் இந்த டெண்டர் அறிவிக்கும் போது 590 ரூபாய்க்கு அறிவிக்கிறாங்க, மார்க்கெட் ரேட்டோட கூடுதலாக. 295 ரூபா இருக்கிறத நீங்கள் 595 ரூபா, 300 ரூபா யாருக்கு லாபம் பார்க்குறீங்க? அப்போ இது மார்க்கெட் ரேட்டோட கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் முருகன் பெயரால் உருவாக்கப்பட்ட அந்த 4 நிறுவனங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிறிஸ்தி உடைய முருகா என்டர்பிரைசஸ், அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. இந்த நிறுவனங்கள் தான் இதில் பங்கெடுத்துக்கிறாங்க. இதுவும் மோனோபலி ஒரே ஆள் தான், அவருடைய இதில் இயங்கக்கூடிய 3 நிறுவனங்கள் தான் போட்டி போடுறாங்க. அவங்களே போட்டி போட்டு அவங்க மட்டுமே போட்டி போடுறாங்க. 10 டெண்டர் ஒருத்தர் கொடுக்குறாங்க, மீதி 10 டெண்டர் இன்னொருத்தர் தராங்க. இந்த 3 பேரும் அவங்க மட்டும் தான் போட்டி பெரும்பாலும் போட்டு சிண்டிகேட் போட்டு, அவங்க சிண்டிகேட் இல்லை,
இவருக்குள்ள மினிஸ்டருக்கும் இவருக்கும் போட்டு முடிச்சிட்டாங்க. இவங்க மட்டுமே போட்டிருக்காங்கன்றத நம்மளோட அலிகேஷனாக இருக்கு. அது ஆதாரபூர்வமாக நீங்கள் உங்ககிட்ட ஆதாரம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. ஆமாம், வி ஹேவ் எவிடன்ஸ். அது ஏற்கனவே சப்மிட்டும் பண்ணியிருக்கோம். இன்னொன்று டே 1 இவங்க ஒர்க் ஆர்டர் கொடுக்குறாங்க பாருங்கள். ஒர்க் ஆர்டர் கொடுக்கறது 11 மாதம் கழித்து கொடுக்குறாங்க. டெண்டரோட நார்ம்ஸ் படி நீங்கள் 6 மாதங்களுக்குள்ளே ஒர்க் ஆர்டர் கொடுக்கலன்னா டெண்டரை ரத்து பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் ரீடெண்டர் கால்ஃபர் பண்ணணும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, 11 மாதம் கழித்து ப்ரியர் அப்ரூவலை வச்சு இவங்க டெண்டர் கொடுக்குறாங்க. அதுவும் நேற்று வரைக்கும் இதே லாரி இதே டிரைவர் ஒரு ட்ரிப்புக்கு 295 ரூபா 305 ரூபா. மறுநாள் அதே டிரைவர் அதே லாரி ஓட்டும் போது 595 ரூபா யாருக்கு தர்றாங்க, அந்த நிறுவனத்துக்கு தர்றாங்க. ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தியோட ஃபார்ம்ஸை சார்ந்த கூடிய நிறுவனத்துக்கு தர்றாங்க. நம்ம அலிகேஷன் என்ன, இந்த 300 ரூபா ஒரே நாளில் எப்படி ஏறும்? இது யாருக்கு ஃபேவர் பண்ணுறீங்க? இதோட இழப்பு மட்டும் 992 கோடி ரூபா இந்த டிரான்ஸ்போர்ட் மாத்திரம். இந்த டிரான்ஸ்போர்ட் டெண்டர் இது ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு டெண்டர். அதில் ஒரு தவறு, இவங்க 2023 டெண்டர் போட்டு 25 முடிக்கணும். இவங்க ஒர்க் ஆர்டரே 2024 கொடுக்குறாங்க. அது 2026 வரைக்கும் இருக்குது. அப்போது நீங்கள் 11 மாதம் கொடுத்தது தவறு. ரெண்டாவது, அப்படி பார்த்தா கூட ஒரு வருடத்தோட நீங்கள் கட் பண்ணியிருக்க முடியும். நீங்கள் தெரிஞ்சே திட்டமிட்டு 300 ரூபா ஒரு ட்ரிப்பு கூடுதலாக 2000 கோடி 1000 கோடி பக்கம் 1000 கோடி கிட்ட இது இழப்பு அப்படின்றது நம்மளோட கிளைமா இருக்கு. சார், அடுத்து இந்த வருவாய்த்துறை எப்படி சார் இருக்கு? வருவாய்த்துறை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பதிவுகள்லாம் பிரச்சனையோடு தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க பதிவு பண்ணுற துறையில் ஏற்கனவே தெரியும், இந்த சில நாட்கள் டோக்கன் மட்டும் கொடுத்து இயங்கினது. பட் இது மூர்த்தி அவர்கள் நல்ல இது பண்ணி கொடுத்தாருல்ல, ஸ்பெஷல் டே வந்தால் நிறைய இன்னும் 10 டோக்கன் வரையும் தான் எக்ஸஸாக ஒரு 20 டோக்கன் கொடுப்பாங்கல்ல ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு. இப்போ இருக்கக்கூடிய தாவேக அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு பத்திரப்பதிவு துறையில் இன்னும் எவ்வளவுலாம் மோசடி நடந்திருக்கலாம், என்னென்ன வகையில் நடந்திருக்கலாம்னு இப்போ பார்க்குறோம். நீங்கள் கண்டுபிடிச்சது, நம்ம கண்டுபிடிச்சதை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பதிவு பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மோசடியாக பதிவு பண்ணியிருக்காங்கன்ற நிறைய டாக்குமெண்ட்டை வெளியிட்டிருக்கோம். பிஎஸ்சியோட லேண்டை இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இதே பத்திரப்பதிவுத்துறை தான் பதிவு பண்ணுச்சு. இப்போது ஜோதி நிர்மலா சாமி இருக்காங்களே, தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தோட அவங்க தான் பத்திரப்பதிவுத்துறை அப்போ பார்த்தாங்க. அப்போ பியூசிஎல் நீங்கள் பொறுத்த வரைக்கும் அந்த பிஎஸ்சிஎல் லேண்டை பொறுத்த வரைக்கும் பிஎல்ஸ் அக்ரோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உச்சநீதிமன்ற ஆணைக்கு பிறகு அந்த லேண்டு சர்வே நம்பரில் 0வாக மாற்றணும். இவங்க மாற்றவே இல்லை. அதை நாம் வெளியிட்டு அதை 0 பண்ணுங்கன்னு சொன்னோம். அவர் இந்த வரைக்கும் பெருசாக செய்யவே இல்லை. அதுக்கே அவர் பதில் சொல்லணும். இன்னொன்று, நிறைய லேண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஹை வேல்யூ லேண்டட். நீங்கள் பரந்தூரில் பார்த்தீங்கன்னா அங்கே லேண்டு எடுத்தது ஒரே ஒரு நபர் தான் எடுக்கிறாரு. கிரவுண்ட் வேல்யூட எடுத்த வேல்யூட அந்த 5000 ஏக்கர் லேண்டு அதில் ஒரு போர்ஷன். அதில் 1200 லேண்டு இது எடுத்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆமாம், அதில் ஒரு போர்ஷன் இது மாதிரி மோசடியாக தான் பதிவு பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம வெளிப்படுத்தணும். அதையும் அவங்க பெரிய அளவில் அவங்க ரத்து பண்ணவே இல்லை. அது ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் நடந்துச்சு. ஒவ்வொரு இடங்கள்லையுமே நான் உதாரணத்துக்கு மூர்த்தி துறைக்குள்ளே போனால் இன்னும் நிறைய இருக்கலாம். இன்னும் நிறைய நமக்கு கிடச்சிருக்க ஆவணங்கள் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இன்னும் நிறைய முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பத்திரப்பதிவு துறை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியில் அறிவிங்க அப்படின்னா. இப்பயே இவ்வளோன்னா ஏறக்குறைய ஸ்டாலினுடைய அமைச்சரவை 33 பேர் அமைச்சராக இருந்தாங்க. சிஎம்டியை விட்டீங்க, சிஎம் சென்னை கார்பரேஷனை விட்டீங்க, நேரு விட்டுட்டீங்க, நேரு. அப்போனா நிறைய பேர் இந்த தாவக ஆட்சியில் லைன் கட்டுவாங்களா? உங்களால் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அந்த இது பாவம் சார் அவங்கள. இல்லை நம்ம அவங்கள டார்கெட்டடாக பண்ணலை. இப்போ உதாரணத்துக்கு சிஎம்டியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சேகர் பாபு அவர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் சேகர் பாபு அவர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிஎம்டியோட வேலை என்ன? சென்னை பொறுத்த வரைக்கும் பிளான் பண்ணுறது, பிளான் பண்ணி அப்ரூவல் கொடுக்க வேண்டியது. ஆனால் அவங்க கட்டடம்லாம் கட்டியிருக்காங்க. அப்புறம் எதுக்கு பிடபிள்யூடி துறை இருக்குது? காவலர்களுக்கான வீட்டு மனைகளை கட்டி கொடுக்குறது சிஎம்டியை கட்டி கொடுக்குதுன்னா அப்போ முதலமைச்சர் சும்மா தான் இருந்தார். முதலமைச்சர் தானே அவர் கீழே இருந்தது. காவலர் வீட்டு வசதி குடியிருப்பு கட்டுமானம் அங்கே இருக்கு சார். ஆனால் சிஎம்டியில் கட்டுறதுக்கு டெண்டர்லாம் போட்டாங்க. அவங்க அதை மட்டும் கட்டலை, ஏகப்பட்ட கட்டமைப்புகளை. அப்படின்னா இவங்க டெண்டர் போடுறதுக்கான என்ன ப்ரொவிஷன்லாம் போடுறாங்க? சிஎம்டியோட பிளான் என்ன? சென்னை விரிவாக்கத்துக்கான திட்டம் என்ன? ஆமாம், அதை தானே பண்ணணும். ஆமாம். ஒரு 8 நீர்நிலைகளுக்கு 100 கோடி ரூபா டெண்டர் போட்டிருக்காங்க. ஏரியை தூர்வாடுறதுக்கு வில்லிவாக்கம் ஏரி பார்த்துருப்பீங்க, தாம்பரம் ஏரி பார்த்துருப்பீங்க, போரூர் ஏரி, இந்த மாதிரி பல ஏரிகளை புனரமைக்கிறதுக்காக அழகுபடுத்துறதுக்காக டெண்டர் 100 கோடி ரூபா பக்கம் போட்டிருந்தாங்க. நமக்கு என்ன கேள்வினா, ஒரு உதாரணம் சொல்கிறேன்.
பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆமா, சதுப்பு நிலக்காடு, சதுப்பு நிலம் ஏறக்குறைய 1250 ஏக்கர் நிலம் அது. அதில் அந்த பள்ளிக்கரணைன்றதும் ஒரு போர்ஷன். ஆமா, சதுப்பு நிலம் பெருசா, அதில் ஒரு ஏரியா பேர் தான் பள்ளிக்கரணை. ஆமா, இது பெரும்பாக்கம் காப்பு காடு 650 ஏக்கர். அந்த 650 காப்பு காடுகள்னால் அது பதிவே பண்ண முடியாது. ஆனால் நீ நிறைய போயிடுச்சு, ஒரு 50-60 ஏக்கர் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் பள்ளிக்கரணைன்றது ஒரு ஏரியா. அந்த ஏரியா பக்கத்திலே தான் இந்த வெட்லேண்டு சதுப்பு நிலம், இந்த ஈரநிலம் இருக்குது. 2022 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அப்போதைய முதலமைச்சர், பெருமையாக சொல்கிறார். அவரோட ட்விட்டரில் நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் ஈரநிலம் வந்து நாங்கள் இங்கே பள்ளிக்கரணை வச்சுருக்கோம், அதை தாண்டி ஈரநிலங்களை ஐடென்டிஃபை பண்ண போகிறோன்னு சொல்கிறார். அதே அமைச்சரவையில் இருந்த சேகர் பாபு அவர்கள் வந்து 2025 அப்ரூவல் பண்ணுறாங்க. சிஎம்டி அப்ரூவ் பண்ணுது, இந்த ஈரநிலத்துக்குள்ளே கட்டடம் கட்டுங்கன்னு. எப்படி சாத்தியம் சார்? அவங்க அந்த பிரிகேட்ஸ் நிலம் தான் நாங்கள் அது பட்டா லேண்டு சொல்லியிருக்காங்களே சார். பட்டா லேண்டாக இருக்கட்டும் சார். அப்போ சிஎம்டியே நீங்கள் ஈரநிலம்னு அறிவித்ததுக்கு பிறகு சிஎம்டி என்ன பண்ணியிருக்கணும்? அங்கே டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ரூவே பண்ணக்கூடாதுல்ல. முதலமைச்சர் வந்து இது ஈரநிலம், நாங்கள் இதை வந்து பாதுகாக்க போகிறோம்னு அறிவிக்கிறாரு. 6 மாதம் 8 மாதம் கழித்து சிஎம்டியோட அமைச்சர் வந்து அதுக்கு அப்ரூவல் பண்ணுறாருன்னா, நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும்னு அப்ரூவ் பண்ணுறாருன்னா எப்படி சாத்தியம் இது? அங்கேயும் நமக்கு கேள்வி என்னன்னா, பிரிகேட் நிறுவனம் 2000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அங்கே கட்டணும். ஆமாம், இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, அந்த முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்ததில், ஆமாம், முதலீட்டாளர்கள் மாநாடில் டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து இந்த பிரிகேட் நிறுவனம் வந்து 2000 கோடி ரூபா தமிழ்நாட்டில் 3500 கோடி ரூபா, இன்ஃபேக்ட் 3500 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு இன்வெஸ்டர் மாநாட்டில் சொல்கிறாங்க. இது பிஸ்னஸ் கிடையாது, ஒரு கட்டுமானம். வீடு கட்ட போகிறீங்க, ஒரு 500 பேருக்கு வேலை தர போகிறீங்க. ஒரு 2-3 வருஷம் நீங்கள் வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க போயிட போகிறாங்க. ஆமாம், அது முதலீடு பண்ணி ஒரு தொழில் நிறுவனம் அல்ல, அது உற்பத்தி பண்ணக்கூடிய, உற்பத்தி தொடர்ந்து நடக்கக்கூடிய, சப்ளை செயின் இருக்கக்கூடிய ஒரு உற்பத்தி நிறுவனம் இல்லை. ஆனால் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இவங்க 3500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி பண்ண போகிறாங்கன்னு, அது மூலம் 500 பேருக்கு வேலை வாய்ப்புக்கு கிடைக்குதுன்னு சொன்னார் சார். 2000 பேருக்கு சொன்னாங்க. 2000 பேர் வேலை கிடைக்கும்னாங்க. ஆனால் அப்படியே 2000 பேருக்கு இருந்தாலும் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு கட்டி முடிச்சுட்டு அதை போயிட போகுது. அது உற்பத்தி நிறுவனம் அல்ல. அப்ப இது ஒரு பக்கம். இதுலயும் காதல தமிழ்நாட்டு மக்கள் காதல உற்பத்தியாளர்கள் மாநாட்டில் இவங்க இதை நாங்கள் கட்டுமானம் பண்ணுறாங்க, அது ஒரு 1000 குடும்பங்களுக்கு நாங்கள் விற்க போகிறோம் அப்படின்னா கூட பரவாயில்ல. ஸோ இது ஒரு சிக்கல் இருக்கா? இப்போ சமீபத்தில் அந்த ஈஸியை கேன்சல் பண்ணதை பார்த்துருப்பீங்க. ஆமாம், ஈஸியை ரத்து பண்ண, ஈஸி வேலிடே இல்லைன்னா சிஎம்டி அப்ரூவே பண்ண முடியாது. அப்போ சிஎம்டி அமைச்சராக இருந்த சேகர் பாபு அவர்கள் எதை அடிப்படையில் நீங்கள் கொடுத்தீங்க? ஆமாம், அப்போ இந்த 2000 கோடிக்கு இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி காமிச்ச டிஆர்பி ராஜா அவர்கள், அதுவும் தவறு. அப்போனா அவரும் ஒருத்தர். இதுக்கு பதில் சொல்லணும், லாஜிக்கலாக அவங்க பதில் சொல்லணும், இது இன்வெஸ்டர் அப்படின்றது. இது மட்டும் இல்லை, இங்கே சிவன் கோவில் குளம் ஒன்று உண்டு, வடபழனி வடசரவாக்கத்துக்கிட்ட. அதோட கெப்பாசிட்டி 20,500 கியூபிக் மீட்டர் கொள்ளளவு. அது சென்னை கார்பரேஷனில் இருந்தது. 3 கோடி ரூபா போட்டு தூர் வாரினாங்க. நம்ம திட்டணும், அதை போய் ஏங்க வீணாக்குறீங்க, டப்பா மாதிரி பண்ணாங்க, சோப்பு டப்பா மாதிரி பண்ணாங்க ஒரு பெரிய குளத்தை. 20,500 மீட்டர் கியூபிக் கொள்ளளவு உள்ளதை 1500 1.5 ஏக்கரை அரை ஏக்கராக சுருக்கிட்டாங்க. அப்படின்னா பாதி தான் அது கொள்ளளவு இருந்தது. அவங்க ஏடிஎம்கே விட்டுட்டாங்க. பட் சேகர் பாபு அவர்கள் என்ன பண்ணார்னா, இந்த குளத்தை நான் தூர் வாரம் பாரு அப்படின்னு சொல்லி சென்னை கார்பரேஷன் அவர் ஹெச்ஆர்என்சி கொண்டு வந்து அதுக்குள்ளே ஒரு மண்டபம் கட்டினாங்க. மண்டபம் கட்டுறதுக்கு டெண்டர் போட்டாங்க. நம்ம அப்ஜெக்ட் பண்ணோம். பஸ் ஸ்டாண்டு பண்ண போகிறோம், அதுக்கு அப்ஜெக்ட் பண்ணோம். இது தொடர் முயற்சிக்கு பிறகு இப்போ அதில் ஒரு மண்டபம் கட்டி வச்சிருக்கிறார். எங்கே? அந்த சோப்பு டப்பாக்குள்ளே ஒரு மண்டபத்தை கூட்டி அதுக்கு டெண்டர் போட்டார். அது உருப்படியாக இருந்தால் கூட அந்த வழியில் இருக்கக்கூடிய இப்போ மழை வந்துச்சுன்னா நம்ம தானே பாதிக்கப்படும். ஆமாம், அந்த ஆர்காட் ரோட்டில் கூடிய தண்ணி, அந்த வடசரவாக்கத்தில் கூடிய தண்ணி, அதெல்லாம் அந்த குளத்துக்குள்ளே போகுமா? அது பாதுகாப்பாக இருக்கும்ல, மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும்ல, அதை வீணாக்கி வச்சிருக்கிறார். ஸோ இப்படி பல முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்குது உங்ககிட்ட. சரி சார், டெண்டர் போட்டாங்களே ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் காலகட்டத்தில் காலையில் டெண்டர் போடுறது, மதியம் திறக்கிறது, மாலை ஒர்க் ஆர்டர் கொடுக்கறது. நீங்கள் மார்ச் 13, 14, 15 தேதிகளில் பாருங்கள், இதே சென்னை கார்பரேஷனில் 12 மணிக்கு டெண்டர் போட்டு 6 மணிக்கு திறக்கிறது. எப்படி சாத்தியம்? இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லணும். மாவட்டத்துடைய அமைச்சர் அவர் தானே சென்னை மாநகராட்சி எதுனாலும் வந்து நின்னார். 2000 கோடி ரூபா 4000 கோடி ரூபா பேக்கேஜ் கதைகளை பிரியா அவர்கள் சொன்னாங்க.
எவ்வளோ பேக்கேஜ் கிடைக்கு இந்த மாதிரி. மழைநீர் வடிகால் 4000 கோடி ஒரு பிட்டு நிற்காது சென்னையில் என்னங்க அல்ல. நம்ம காது தான் ரொம்ப கஷ்டம். காரணம் என்னென்னா ஒரு சாம்பிள் சொல்கிறேன் கேட்டதுனால. அந்த பெரிய தோப்பு ஏரியில் நேரு அவர்கள் இந்த போட்டெல்லாம் ஓட்டி பார்த்துருப்பீங்க. பிரியா அவர்கள் போட்டு ஓட்டி பார்த்துருப்பீங்க. இதுக்கு டெண்டர் போட்டது 23, 24 காலகட்டத்தில் போட்டாங்க. 1 கோடி 1.5 கோடி. அதுக்கு ஆப்போசிட்டில் மணல் ஏரி, முல்லை வாயிலாரி, இதுக்கு ஒரு 2 கோடி, அதுக்கு ஒரு 1 கோடி, இது மாதிரி போட்டாங்க. இது தூர்வாரவே இல்லை. டெண்டர் போட்டு 1 வருஷம் வரைக்கும் வேலையே செய்யலை. நம்ம அமைச்சர் நேரு அவர்களுக்கும் பிரியா அவர்களுக்கும் குமரகுருபரன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் 0 மதிப்பெண் அப்படின்னு போட்டு வெளியிட்டோம். அதற்கு பிறகு அறக்க பறக்க போய் திறந்தாங்க. சரி, திறந்ததையாவது உருப்படியாக செஞ்சாங்களா? இதெல்லாம் கொசஸ்தலை 6 பெல்ட்டில் உள்ளது. மாத்தூர் கொசப்பூர் பாண்டுன்னு அங்கே உண்டு. 2 கோடி ரூபா டெண்டர் போட்டாங்க. அந்த டெண்டர் போட்டது ஜூன் ஜூலையில். ஏப்ரல் மாதம் இஎஃப்ஐன்ற ஆர்கனைசேஷன் தூர்வாரி இருக்காங்க சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில். ஏற்கனவே தூர்வானது திருப்பி தூர்வாராங்க. கோத்ரேஜ் நிறுவனம் சிஎஸ்ஆரில் அது தூர்வாரி இருக்காங்க. அதே வாட்டர் பாடிக்கு 2 கோடி ரூபாய்க்கு டிஎம்கேல சென்னை மாநகராட்சியில் டெண்டர் போட்டாங்க டிஎம்கே ஆட்சி காலத்தில். இதுக்கும் ஆவணம் இருக்குது. அதை வெளியிட்டதுக்கு பிறகு என்ன தெரியுங்களா பண்ணாங்க? அங்கேருந்து ஒரு 400 மீட்டருக்கு முன்னால் அவசரமாக ஒரு சின்னதாக குட்டையை தோண்டி நாங்கள் இதுக்கு டெண்டர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி கதையெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னா. உங்ககிட்ட பல முன்னாள் அமைச்சர்கள், அதாவது ஸ்டாலின் அமைச்சரவையில் இடம்பெற்றவர்கள் நிறைய பேர் இப்போ ஏவாவேலு எஃப்ஐஆர் போட்டிருக்காரு. அவர் இது அதே மாதிரி செந்தில் பாலாஜி அந்த இது ஆயிடுச்சு. அப்போனா பல பேர் லைன் கட்டி நிற்க போகிறாங்க. உங்ககிட்ட ஆதாரத்தோடு இது இருக்குது. அதனால் உண்மையிலே தமிழகத்துக்கு ஒரு நல்லது செஞ்சுருக்கீங்க சார். இனியாவது வருகின்ற இந்த தாவேக்கா ஆட்சியாவது இப்படியெல்லாம் மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிக்காமல் இது பண்ணாமல் இருக்கணும். ஆனால் உங்களை மாதிரி ஒரு என்ஜிஓ அமைப்புகள் இருக்கிறதுனால்தான் இந்த தமிழகம் ஊழல் இல்லாமல். ஆக்சுவலி ஆல்வேஸ் டீம் ஒர்க். ஒரு அறப்போரைக்கு வந்து ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ணுறோம். ஒவ்வொரு இஷ்யூவும் ஒரு டீமாக எடுத்து வேலை செய்கிறோம். டீம் ஒர்க். உங்களை போல் பத்திரிகையாளர்களாக அதில் பெரிய ரோல். போன தடவைலாம் நம்மளோட அறப்போர் செய்திகள் நிறைய வெளியே வராமல் இருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களை போன்ற ஊடகத்தினர்கள், ஜெம் டிவி போன்ற ஆட்கள் இந்த மாதிரி ஊழல்கள் தொடர்ந்து நடக்கிறத நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. அது இன்றைக்கி திரும்ப பேசப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் உங்களுக்குமே அந்த கிரெடிட் உண்டு. சரி, இந்த பணி தொடரட்டும். மிக்க நன்றி சார். நன்றி.